60 ரூபான்னு வாங்கிட்டு வந்து 7 முழம் கட்டினாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் வந்து ஒரு முழமே 70 ரூபாய் 80 ரூபான்னு விற்கிது. இங்கே வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா உதிர்ப்பு வந்து அவ்வளோ இதுவாக கிடைக்குது. அப்புறம் அதிகமாக தலைவலி இருக்கிறவங்களுக்கு, மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து நாட்டு வைத்தியத்தில் டாக்டருங்க சொல்கிறாங்க மல்லிப்பூ வைக்கணும் தலையில். அந்த மாதிரி வச்சாக்கா பெண்கள் வந்து அதிகமாக வந்து ட்ரெஸ்ஸில் போயிடுறாங்க. எதையோ ஒன்று யோசனை பண்ணின்னு எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பூ வைக்கணும். பூ வச்சாக்கா தலையில் சரியாக பாத்ரூம் போகாமல் இருக்கிற குழந்தைங்க, அழுதுனே இருக்கிற குழந்தைங்களுக்கு, வழுத்து வலி இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மல்லிப்பூ வந்து ஒரு மருந்து மாதிரி செயல்படுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி மல்லிப்பூ செடி பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட நிறைய செடி இருக்குது. குண்டு மல்லி இருக்குது, அடுக்கு மல்லி இருக்குது, அப்புறம் வந்து இருவாச்சி மல்லி இருக்குது, ரோஸ் மல்லி இருக்குது, எத்தனையோ வகை நிறைய நான் எண்ணி பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மல்லிப்பூ செடியே நான் வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மல்லிப்பூ செடி பாருங்கள், இது வந்து ஒரு 2-3 வருஷமாக என்கிட்ட இருக்குது. இது அடியில் இருக்கிற கொம்பு பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து தாய் செடி ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை எடுத்து போடாமல் இதிலேருந்து அப்படியே கட் பண்ணி விட்டு வளர்த்துனே வரேன். நீங்கள் இது பாருங்கள். இது வந்து செடி ப்ரூனிங் பண்ணும்போது அந்த களையெல்லாம் எனக்கு கீழே போடுறதுக்கே மனசு வரதில்ல. அதனால் எல்லா தொட்டிலையும் நான் ஏதாவது ஒன்று அப்படியே சொருவி வச்சுருவேன். இது நம்ம வளர்க்கணும். 2-3 பேர் நான் என்கிட்ட மல்லிப்பூ செடி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன களையை கட் பண்ணி வச்ச பாருங்கள் பூ வருது ஃப்ரெண்ட்ஸ் அரும்பில். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன களையை கட் பண்ணி வச்சு அதில் பூ வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் ஒருவேளை எல்லாரும் இப்படி தான் வளர்க்குறாங்களா, இல்லை நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி வச்சு வளர்க்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்ம செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. இதுக்கு முக்கியமாக நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்போ புதுசாக நான் கொடுக்குற உரமும் ஃபெர்டிலைசரை பற்றி நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மல்லிப்பூ செடிக்கு நான் முக்கியமாக கொடுத்துருக்குறது இது இப்போ நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து செய்கிற சிக்கன் கழுவுன தண்ணி, மீன் கழுவுன தண்ணி. ரீசெண்டாக அதுதான் நம்ம ஊற்றின்னு வரோம் செடிக்கு. இப்போ வந்து அதிகமாக புளிச்ச மோர், பெருங்காய கரைசல் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியிலே வந்து செடி ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால சிக்கன் கழுவுன தண்ணி, புளிச்ச மோர் எது ஒன்றாலும் நம்ம கொடுக்கலாம். நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் எது இருக்குதோ அதை நம்ம எடுத்துன்னு வந்து கொடுக்கலாம். இதுதான் கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு இல்லை. புதுசாக வந்து நம்ம புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். நம்மக்கிட்ட எது இருக்குதோ அது கண்டிப்பாக 4 நாள் 5 நாள் நல்லா புண்ணாக்கு தண்ணியில் புளிக்க வச்சுட்டு தண்ணி கூட கலந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ஒரே ஒரு குச்சி தான் மல்லிப்பூ செடி. இதில் எத்தனை களை வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ண முடியாத அளவுக்கு களை இருக்குது. இந்த ஒவ்வொரு கலையிலுமே எவ்வளோ அரும்பு வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பூ பூக்கும் போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். அரும்பு வச்சுருக்குதுப்பா. பூ பூக்கும் போது கிள்ளும் போது நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறோம்ல, வீடியோவும் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து மறுபடியும் நம்ம பூத்து முடிச்சு நம்ம பறிச்சிட்டோம். அது பாருங்க கட் பண்ணி விட்டுருக்குறேன் நான். மறுபடியும் பூ பூக்கிறதுக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அரும்பு வருது. இந்த மல்லிப்பூவில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய பேர் வந்து தலையில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் மல்லிப்பூ பூனாக்கா தலையில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைப்பாங்க. வாசனையாக இருக்கும் தலையில். ஆனால் மல்லிப்பூவில் வந்து எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பிறந்து 1 வருஷத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 10 மல்லிப்பூ, குண்டு மல்லி சுத்தமாக தண்ணியில் அழிச்சிட்டு 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் வயிறு வந்து சுத்தமாக க்ளீன் ஆகும். சீதபேதி எதுனா மந்தமாக இருக்கிறது எல்லாமே சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். மல்லிப்பூவில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் 1 கிளாஸ் தண்ணியில் 10 மல்லிப்பூ போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா வயிறு வந்து க்ளீன் ஆகும். சரியாக பாத்ரூம் போகாமல் இருக்கிற குழந்தைங்க, அழுதுனே இருக்கிற குழந்தைங்களுக்கு, வழுத்து வலி இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மல்லிப்பூ வந்து ஒரு மருந்து மாதிரி செயல்படுது. அப்புறம் அதிகமாக தலைவலி இருக்கிறவங்களுக்கு, மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து நாட்டு வைத்தியத்தில் டாக்டருங்க சொல்கிறாங்க மல்லிப்பூ வைக்கணும் தலையில். அந்த மாதிரி வச்சாக்கா பெண்கள் வந்து அதிகமாக வந்து ட்ரெஸ்ஸில் போயிடுறாங்க. எதையோ ஒன்று யோசனை பண்ணின்னு எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பூ வைக்கணும். பூ வச்சாக்கா தலையில் எந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தலைவலி இருந்தாலும் இல்லை மன அழுத்தம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து மல்லிப்பூ வந்து ரொம்ப 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 உதவுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து தலையில் வச்சுன்னு இருக்கிற பூ வந்து நம்ம இங்கே உதிர் பூ வாங்கிட்டு வந்து கட்டினது தான்.
கீழே வச்சிருக்கிறோம். நம்ம கட்டுறது நம்ம செடியில் வச்ச பூவெல்லாம் நான் கிளீன் போய் கீழே வச்சிருக்கிறேன். அது மாமா தான் எப்பவுமே பூ கட்டுவார். நம்ம கனகாமரம், மல்லி, முல்லை எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் வச்சிருக்கிறேன். அதை கட்டிட்டு அதுவும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியாக வீட்டிலேருந்தே எல்லாமே எடுக்கலாம். ஈஸியாக எடுக்கலாம்னு சொன்னாக்கா, ஒரு செடி வாங்கிட்டு வந்து 40 ரூபாய், ஊரில் 40 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிட்டு வரேன் மல்லிகைப்பூ செடி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு தொட்டியில் அப்படியே வச்சுட்டு விட்டாக்கா அதில் பூ வராது. நம்ம தினமும் அந்த செடியை பார்க்கணும். அந்த செடியில் என்ன பிரச்சனை இருக்குது, அது பூக்குதா இல்லை வளருதா வளரலையான்னு அடிக்கடி பார்க்கணும். அந்த செடி நம்ம எப்படி என்னென்ன மண் மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் வைக்கணும், அதுக்கு என்ன தண்ணி ஊற்றணும், இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செடியில் இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கும், நிறைய பூவும் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நான் செஞ்சு தான் பாருங்கள் எத்தனை மல்லிகைப்பூ செடி 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 மல்லிகைப்பூ செடிக்கிட்ட இருக்குது. நான் அது ஒரு நாள் இவங்ககிட்ட நான் எண்ணியே காட்டுறேன் என்கிட்ட எத்தனை மல்லிகைப்பூ செடி இருக்குது. முல்லைப்பூ செடியே 2 முல்லைப்பூ செடி இருக்குது. முல்லையிலேயே நான் கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது வளர்ந்துனே வருது. மல்லியில் பாருங்கள் அதை கட்டிங்ஸ் பண்ணி என் கையிலே வச்சுன்னு இருக்கிறேன். கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வச்சோம். இது பூத்தோடனே நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் அப்படியே வச்சுன்னு இருக்கிறேன். கட்டிங் பண்ணி வச்சு எப்படியா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மல்லிகைப்பூ செடி எவ்வளோ தரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், சூப்பராக க்ரீனாக. ஒவ்வொருத்தரும் கட்டிங் பண்ணி வைக்குவாங்க. நான் எவ்வளோ தான் இது பண்ணி வச்சாலும் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்டே கேட்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன குச்சி தான் வச்சு அதில் பாருங்கள் அதுக்கு பூவே வந்திருக்குது. அது வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க உன் கைராசி, நீ எது வச்சாலும் வந்துடும். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எந்த மண், நம்ம செடி நடுற மண் வந்து எப்படி இருக்குது, அந்த மண்ணில் நம்ம என்னென்ன கலந்து வைக்கிறோம், இதுதான் முக்கியம். என் மண் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் உள்ள இருக்கிற மண்புழு இருக்கும். இதில் மண் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், கொட்டினாலே கீழே கொட்டிடும். அந்த மாதிரி மண்ணில் நம்ம செடி வச்சோம்னா தான் அது சீக்கிரமாக வளரும், அதில் நிறைய பூவும் வைக்கும். அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிற செடி தான் இந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம். இப்படி தான் நான் செடியெல்லாம் வச்சு எல்லா செடியிலையுமே பூ வருது நம்மளுக்கு. இதுதான் நான் உங்ககிட்ட மல்லிகைப்பூ செடி பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். முக்கியமாக அந்த குழந்தைங்களுக்காக சொல்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நம்ம பசங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது மல்லிகைப்பூ வயிற்றுல பூச்சி இருந்தாலும் அந்த பூ போட்டு தண்ணி கொதிக்க வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து பாத்ரூமில் வந்து பூச்சி வரும், நாக்கு பூச்சி வரும். அந்த பூச்சிங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மருந்து இந்த மல்லிகைப்பூ நல்லா தண்ணியில் அழிச்சிட்டு சுடு தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தாக்கா குழந்தைங்களுக்கு வயிற்றுல இருக்கிற அந்த பூச்சி எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு நல்ல தீர்வு ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி மல்லிகைப்பூ செடி பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். இன்றைக்கி நம்ம கார்டன் லைவில் தான். இன்னும் நீங்கள் ஏதாவது செடி பற்றி உங்களுக்கு சந்தேகம் தான் நீங்கள் என்னை கமெண்ட்ஸில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பூ நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம செடியில் வச்சுதுன்னு. நம்ம செடி பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உதிர் பூ வந்து வாங்கிட்டு வந்து மாமா கட்டினது தான். 60 ரூபான்னு வாங்கிட்டு வந்து 7 முழம் கட்டினாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் வந்து ஒரு முழமே 70 ரூபாய் 80 ரூபான்னு விற்கிது. இங்கே வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா உதிர் பூ வந்து அவ்வளோ இதுவாக கிடைக்குது. ஊரில் நிறைய விலை. இங்கே இதை பற்றி தெரியாது, இந்த பூ பற்றி. இங்கே நம்ம தான் தெரிஞ்சவங்க தமிழ்காரர் தான் இங்கே பூவே வைக்குவாங்க. இந்திக்கார பூத்து அப்படியே காஞ்சு போனாலும் அது பறிக்க மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கெல்லாம், வைக்கத்துல யாரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி எவ்வளோ அழகாக பூத்துருக்குது, ரோஸ் கலர் செம்பருத்தி. இது வந்து இப்போ தான் இந்த வருஷம் வந்து பூக்கிறதுக்கே போன வருஷமே பூக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பூ 2 பூ தான் பூத்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா எல்லாமே கட் பண்ணி விட்டு கீழே இருந்து மேலே வரணும். இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். நிறைய அரும்பு வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 2 பூ பூத்துருக்குது ரோஸ் கலர் செம்பருத்தியில். ஃபஸ்ட்டு நம்ம கார்டனில் வந்து செடி இது ரோஸ் கலர் செம்பருத்தி. இது இன்னொன்று வந்து டபுள் அடுக்கு செம்பருத்தி, பெரிய செம்பருத்தி. இது வந்து நம்ம வர வச்சுருக்குறோம் ஃப்ளிப்கார்ட்டில். அதுவும் கொஞ்சம் பெருசாகுது, அதுவும் பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட். இந்த வருஷம் வந்து புதுசாக நம்ம ஸ்டார்ட் ஆகிருக்குது இது பூக்கிறதுக்கு. போன வருஷம்லாம் ஒரு பூ 2 பூ தான் பூத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலையில் எவ்வளோ அரும்பு வைக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வருஷம் நம்மளுக்கு நிறைய பூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்டனில் வந்து இது முதலாக பூத்துருக்கிற செம்பருத்தி பூங்க தான், ரோஸ் கலர் செம்பருத்தி. இது வந்து நாட்டு செம்பருத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.